எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. கொலாஜன்றது ஒரு ப்ரோட்டீன் நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்குது. அந்த ப்ரோட்டீன் கார்டிலேஜில், ஸ்கின்ல எல்லாத்துலேயும் இருக்குது. அது சம்டைம்ஸ் வயசு ஆக ஆக நமக்கு குறையுது. அப்போ நமக்கு தேவையாக இருக்குது எக்ஸ்டர்னல் கொலாஜன். இந்த மாதிரி கொலாஜன் மாஸ்க்லாம் போட்டுட்டு காலை மேலே தூக்கி வச்சு தலையை கொஞ்சம் கீழே வச்சு படுத்துக்க சொல்கிறோம். அப்படி செய்யும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த இது ரொம்ப நேரம் அது இருக்கும். ஸோ அந்த கண்ணோட அடிப்பகுதியில் யூஸ் பண்ணிக்கலாம். வாய் சுற்றி, நெத்தியில், கண்ணுடைய ஓரங்களில், கழுத்தில், இது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மிக்சரை ஐயை சுற்றி உள்ளே போயிருந்து ஒரு பேக் மாதிரி ஃபார்ம் ஆகி ரொம்ப டீப்பாக உள்ளே போயிருக்கு எல்லாருக்கும். ஸோ அது இல்லாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு 22, 25 அந்த மாதிரி ஏஜில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட பாடி கொலாஜனை பூஸ்ட் பண்ணும் பப்பாயா. அதே மாதிரி தான் அந்த கேரட்டும் வெள்ளரிக்காய் ஜூஸும், அது ரெண்டும் வந்து கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணும் அதுக்கு. வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செம்ம வைரலா நம்ம இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க கொலாஜன் மாஸ்க் கிடைக்கவே மாட்டேங்குது, கடல்லே இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் தேடிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் பார்க்க போறோம். கொலாஜனை நம்ம வேற எப்படி எல்லாம் மாஸ்க் பண்ணி வீட்டில் இருக்க பொருள்லாம் வச்சு ஆர்கானிக்கா எப்படி நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதான் எனக்கு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம கூட வசுந்தரா மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹர்ஷா, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ கொலாஜன் மாஸ்க் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மேம். இன்ஸ்டாகிராம்ல அப்படியே போட்டோன்னா மேஜிக் மாதிரி டிஸப்பியர் ஆகுது, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது, இந்தியால ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. இதுதான் அந்த கொலாஜன் மாஸ்க். ஓகே. சோ தி டிஸப்பியரிங் மேஜிக் இதுதான். ஓகே. சோ இது வந்து ஆலோ ஜெல்ல பண்ணியிருக்கிறது. புரோட்டீன் தான். கொலாஜன்றது ஒரு புரோட்டீன் நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்குது. அந்த புரோட்டீன் கார்டிலேஜில், ஸ்கின்ல எல்லாத்துலேயும் இருக்குது. அது சம்டைம்ஸ் வயசு ஆக ஆக நமக்கு குறையுது. அப்போ நமக்கு தேவையாக இருக்குது எக்ஸ்டர்னல் கொலாஜன். ஸோ இது வந்து ஒன்று. இது கிடைக்காதவங்க என்ன செய்யலாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு மேம். கொலாஜன் அப்படின்றது வந்துட்டு இன்டர்னலாக நம்ம சாப்பிட்டு தான் வர ஒரு விஷயம். எக்ஸ்டர்னலாக நீங்கள் இந்த மாஸ்க்லாம் போடுறது என்னதான் போட்டாலும் அது ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்குமே தவிர அது வந்து கொலாஜனே நம்மளுக்கு வந்து உள்ளலாம் வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய டிபேட்ஸ் இருக்குது அதில். ஆக்சுவலாக என்னதான் மேம் உண்மை? ஆக்சுவலாக நம்ம கொலாஜன் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் சோயா, இந்த மாதிரி முளைக்கட்டின பயிறு, பாதாம், தயிர், இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது பாடியிலேயே கொலாஜன் ப்ரொடியூஸ் ஆகும். அதுலேயும் கொலாஜன் இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் ப்ரோட்டீன், அவ்வளோதான். எப்படி கெரட்டின் நம்ம சொல்கிறோமோ ப்ரோட்டீன், அதே மாதிரி தான் கொலாஜனும். நிறைய நம்ம பாடியில் ஒரு 75-80% வந்து கொலாஜன் நிறைய இருக்குது. எல்லா இடங்கள்லையும் இருக்குது. லங்ஸில், ஹார்ட்டு சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்படி இருக்கிற கொலாஜன் வந்து உள்ளே சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லா கேட்கும். வெளியில் போடுறது வந்து ஒரு அளவுக்கு தான் அந்த ரிசல்ட் இருக்கும். இருந்தாலும் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நாங்கள்லாம் இந்த கொலாஜன் ஷீட்டை எல்லா ஃபேஷியல்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணும்போது அவ்வளோ பிரைட்டாகவும் டைட்டண்டாகவும் வருவாங்க. இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் வெரி வெல். ஸோ அது போடுறவங்க எல்லாருமே எனக்கு வந்து அப்படி நான் மாறிட்டேன், அவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். பட் இது எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும்னா என்ன செய்யலாம், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு குயிக் கொஸ்டின் மேம். கொலாஜன் அப்படின்றது எந்த ஏஜ் கேட்டகரிக்கு இட்ஸ் அ மஸ்ட்? இந்த ஏஜ்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம்ப்பா, ஒரு இந்த ஏஜுக்கு முன்னாடி வேண்டாம், அவ்வளோ அவசியம்? ஆமாம், எக்ஸ்டர்னல் கொலாஜன் பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எடுத்துக்கலாம். இன்டர்னல்லாம் டாக்டரை கேட்டு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் கொலாஜன் வந்து கண்டிப்பாக கண் அடியில் ரொம்ப தேவையாக இருக்குது. ஐ ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, இப்போ எல்லாருக்குமே ஃபோனை பார்க்குறோம், லேப்டாப்லேயே இருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் கண்ணை சுற்றி லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் சீக்கிரமாக வந்துடுது. முன்ன ஜென்ரேஷன் மாதிரி இப்போ இல்லை. எல்லாருக்குமே கண்ணில் அடியில் அடி வாங்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. அதே மாதிரி கழுத்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு, வாய் சுற்றி, இந்த நெத்தியில் எங்கெல்லாம் நமக்கு லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் அதிகமாக வருதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஏஜ்னா மேபி ஈவன் ஒரு 20-25லேருந்து யூஸ் பண்ணலாம். அது பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து ஃபில்லப் ஆகும். அந்த ஸ்கின்குள்ளே அது இறங்கி கொஞ்சம் ஃபில்லப் ஆகிறதுனால அந்த இடம் எலிவேட்டடாக தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கொலாஜன் மாஸ்க்லாம் போட்டுட்டு காலை மேலே தூக்கி வச்சு தலையை கொஞ்சம் கீழே வச்சு படுத்துக்க சொல்கிறோம். அப்படி செய்யும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த இது ரொம்ப நேரம் அது இருக்கும்.
45 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்துட்டு அவங்க எழுந்து வாஷ் பண்ணாங்கன்னா ஃபில்டப்பாக இருக்கும் ஃபேஸ். ஓகே. ஸோ சோ இது ஃபில்லர் மாதிரி எக்ஸ்டர்னல் இட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபில்லர், எக்ஸாக்ட் வேர்ட். சூப்பர் சூப்பர். அப்ப நம்ம வீட்ல எப்படி கொலாஜன் மாஸ்க் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதை பார்க்கலாம். இப்போ இதுக்கு ரொம்ப தேவையானது என்னன்னா பப்பாளி தான். ஸோ பப்பாயா வந்து பப்பாயன் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல, அது பப்பாயாவோட இதில் அந்த என்சைம் இருக்கு. ஸோ அந்த பப்பாயன் என்சைம் அது வந்து நம்மளுடைய கொலாஜனை பூஸ்ட் பண்ணும் ஸ்கின் போட்ட உடனே. ஸோ நிறைய பேர் நம்ம இந்த பப்பாளி போட்டு ஃபேஸில் ரப் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்கின்க்கு உள்ள இருக்கிற கொலாஜன் பூஸ்ட் ஆகுது. இது படுறதுனால இதில் இருக்கிற என்சைம் நம்ம ஸ்கின்குள்ளே இறங்குறதுனால. ஸோ இப்போ இந்த பப்பாளி நான் எடுத்துக்கிறேன், ரொம்ப ரைப் பப்பாளி. அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன், ஆமாம், ஒரு பியூரி பண்ணி அதை எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, தட் இஸ் பீட்டா கேரட்டின்லாம் இதில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பப்பையன் அந்த என்சைமும் இருக்குது. இதுக்கு அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணுறது கேரட் ஜூஸ். ஸோ கேரட் ஜூஸ் வந்து ஒரு 2 ஸ்பூனோ 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இதில் பீட்டா கேரட்டினும் விட்டமின் ஏவும் இதுலேயும் அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வெள்ளரிக்காவுடைய சாறு, இதில் விட்டமின் சியும் சிலிக்கான் சத்தும் அதிகமாக இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கொஞ்சம் காய்ச்சாத பால். ஸோ கடைசியாக அதில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணுறேன். இது வந்து லாக்டிக் ஆசிட். ஓகே. ஸோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. ஸோ நம்ம வந்து உள்ளே சாப்பிடும்பொழுது தான் உள்ளே போகும்னு இல்லை, வெளியில் போடும்பொழுதும் சிலதெல்லாம் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். லூப்ரிகேட் பண்ணும், ஒரு ஷைன் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி லிஃப்டிங் எஃபெக்டையும் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் தேன் அது மேலே நான் அப்படியே ட்ரிபிள் பண்ணுறேன். ஸோ ஒரு டைம் எடுத்தால் எவ்வளோ வருமோ அந்த அளவு தேன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க பால் ஊற்றும் போது காய்ச்சாத பால் ஊற்றணும்னு சொன்னீங்க. ஏன் காய்ச்சின பால் யூஸ் பண்ணக்கூடாது? காய்ச்சாத பாலில் ஆடை இருக்காது. ஸோ அது வந்து ஏடு அப்படின்னு சொல்கிறது அவ்வளோவா இருக்காது, கம்ப்ளீட்டாகவே இருக்காது. ஸோ நம்ம காய்ச்சும் போது தான் அந்த ஏடு ஃபார்ம் ஆகும் மேலே. அது வந்து இட்ஸ் வெரி ஃபேட்டி. அப்போ வந்து நம்ம ஸ்கின் போர்ஸை பிளாக் பண்ணும் அது. அதனால அது உள்ள பெனிட்ரேட் ஆகிறதும் கஷ்டம். ஸோ தின்னா இருக்கும் காய்ச்சாத பால். ஆமாம், தின்னா இருக்கும், அதனால ஈஸியாக பெனிட்ரேட் ஆகும். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கழுத்துலேருந்து முகம், கண்ணோட அடிப்பகுதி, நான் சொன்னேன்ல ரொம்ப மோசமாக இருக்குது எல்லாருக்கும். ஸோ அந்த கண்ணோட அடிப்பகுதியில் யூஸ் பண்ணிக்கலாம். வாய் சுற்றி, நெத்தியில், கண்ணுடைய ஓரங்களில், கழுத்தில், இது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மிக்சரை யூஸ் பண்ணிவிட்டு 2-3 கோட் வந்து ஒரு ப்ரஷ்ஷால் கோட் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் ½ an hour, மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் வரையில் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த கொலாஜன் மாஸ்க் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல எதில் மேம் அதிகமாக கொலாஜன் இருக்குது? இந்த ஒரு பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட் மட்டும் நீங்கள் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது கொலாஜன் மாஸ்க்குன்னா என்னது மேம்? இந்த பப்பாயா. இதில் வந்து ரொம்ப தேவையானது பப்பாயா. இது நம்மளோட பாடி கொலாஜனை பூஸ்ட் பண்ணும் பப்பாயா. அதே மாதிரி தான் அந்த கேரட்டும் வெள்ளரிக்காய் ஜூஸும், அது ரெண்டும் வந்து கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணும் அதுக்கு. ஸோ இதெல்லாமே அப்ளை பண்ணும்போது ஒரு ப்ளம்ப்னஸும் ஒரு லிஃப்டிங் எஃபெக்டையும் பார்க்குறோம். ஸோ அதனால இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் நிறைய பேர் பப்பாயா யூஸ் பண்ணிட்டு எங்கிட்ட சொல்லுவாங்க சில பேர், நான் டெய்லி காலையில் பப்பாயா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அது அவங்களுடைய ஓன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். அதில் வந்து பப்பாலையும் வெறும் பாலும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அவங்க இப்போ ஒரு ½ an hour போய் குளிச்சிருவாங்க. அன்னைக்கு வந்து அவங்க ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க அதை ஒன்றும் இல்லை, அது கொலாஜனை பூஸ்ட் பண்ணுறதுனால என்சைம்ஸ் வந்து அந்த கொலாஜனை பூஸ்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ இது வந்து இந்த மாதிரி என்சைம்ஸ் வந்து பைனாப்பிளில் இருக்குது, பம்கின்ல இருக்குது, பப்பாயாவில் இருக்குது, ஈவன் ஆலோவேராவில் நிறைய என்சைம்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பப்பாளியில் இருக்கிற பர்டிகுலர் என்சைம் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஆமாம். ஓகே. இனிமேல் நம்ம வந்துட்டு நம்ம ஃபாரின்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி எனக்கு கொலாஜன் மாஸ்க் வாங்கிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லவே வேண்டாம், வீட்லயே நம்ம வந்து கொலாஜன் மாஸ்க் செய்யலாம் இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி செய்யலாம். ஸோ இதில் ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க, பட் ஃபைன் லைன்ஸ் போகிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ஃபைன் லைன்ஸ் ஆரம்பித்து தான் போக போக அந்த டீப்பாக லைன்ஸ் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அது சாகிங்காக மாறுது. ஸோ ஃபைன் லைன்ஸ்ன்றது ஆரம்பம். அந்த ஆரம்பத்துலேயே அதை நம்ம எடுத்துட்டோம்னா
ரொம்ப நல்லா ஸோ இருக்கும். இப்போ இந்த நெத்தியில எல்லாம் வந்துட்டு லைன்ஸ் வந்திருக்கும் ஆமாம், அவங்க எல்லாமும் இதை யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஏஜ்ல இருந்து மேம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்? இது ஒரு 25 அப்படிலேருந்து யூஸ் பண்ணலாம். ஆரம்பிக்கலாம். ஆமாம், சில பேர் இப்போல்லாம் வந்து 20 வயசுலேயே எனக்கு ஆன்டி ஏஜிங் வேணும்னு கேட்குறாங்க. பிகாஸ் ஐ திங்க் அந்த ஐ ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஃபோன்ஸை ரொம்ப பார்க்குறதுனால ஐயை சுற்றி உள்ளே போயிடுது, ஒரு பேக் மாதிரி ஃபார்ம் ஆகி ரொம்ப டீப்பாக உள்ளே போயிருக்கு எல்லாருக்கும். ஸோ அது இல்லாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு 22, 25 அந்த மாதிரி ஏஜில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது எனக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம். உங்க அப்படியே கண் ரொம்ப குழியா உள்ள போயிடும். நிறைய பேர் அதை டார்க் சர்க்கிள்ஸ்னு நினைச்சுப்பாங்க, பட் அது குழியாவே உள்ள போயிடுறது நாங்க பார்ப்போம். ஆமாம், ஸோ அதனால என்ன மாதிரி இருக்கிற எல்லாருமே இதை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃபேஸ்க்குமே நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்குவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாஸ்க். ஸோ இந்த கொலாஜன் ஷீட் கிடைக்காதவங்க இந்த மாதிரி ஒரு கொலாஜன் மாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாஸ்க்ல ஒரு பெரிய டவுட் என்னன்னா மேம், இது ரொம்ப வாட்டரியா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. இதை வந்துட்டு நம்ம ஃபேஸ்ல போட்டா நிக்குமா, இல்ல வழிஞ்சு ஊத்திராதா? இது கொஞ்சம் பெயிண்ட் பண்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு பிரஷ்ல, ஆமா பிரஷ்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க, அப்படியே டைட் ஆயிடும், பேசவே முடியாது, அந்த அளவுக்கு இங்கெல்லாம் டைட்டா இழுக்கும். அதுக்கப்புறம் அது மேல ஒரு கோட், இன்னொரு கோட், 2-3 கோட்ஸ் போட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் டைட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ட்ரிப் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கேயோலின் பவுடர் இல்லைன்னா முல்தானி மிட்டி ஏதாவது ஒன்று ஒரே ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைக் இந்த ஃபேஷியல் க்ளே எலிமெண்ட்ஸ். ஆமாம், அந்த க்ளே திங்ஸில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர். எனக்கு இன்னொரு விஷயம் இதை பற்றி கேட்கணுன்னா, கொலாஜன் மாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பட் இதில் வந்து இந்த கியூக்கம்பர் ஜூஸ், ஹனி அந்த மாதிரி யூஷுவல் மாஸ்க்கு யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணுறோம். இதனால இந்த கொலாஜன் மாஸ்க்ல என்ன மேம் பெனிஃபிட் ஆகுது? இப்போ வந்து கொலாஜன் பை இட் செல்ஃப் இஸ் நாட் ஸோ இட்ஸ் லிஃப்டிங் அப்படின்லாம் இருக்கே தவிர அதில் வந்து ஒரு லூப்ரிகேஷனுக்கு எதுவும் இல்லை. ஸோ அதனால் லூப்ரிகேஷனுக்காக சிலதை ஆட் பண்ணுறோம், சிலது வந்து ஸ்கின் பிரைட்னஸ்க்காக ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த கொலாஜன் வந்து ப்ளம்ப்னஸ் கொடுக்குது, இந்த வெள்ளரிக்காய் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், ஈவன் ஸ்கின் கொடுக்கும், ஒரு ஈவன்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. அண்ட் கேரட் வந்து அதே மாதிரி இந்த பப்பாயா மாதிரி தான் கேரட், அதுவும் வந்து நல்ல ஒரு கொலாஜனை பூஸ்ட் பண்ணக்கூடியது. தேன் வந்து ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசர். ஸோ இது எல்லாமே சேரும்பொழுது இப்போ இதை மட்டும் கூட செய்யலாம், பப்பாளியை மட்டும் கூட செய்யலாம். அது மாதிரி எங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் சொல்கிறாங்க, பப்பாயா மில்க் ஆர் ஒன்லி பப்பாயா நான் செய்கிறேன், பல வருஷங்களாக நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் செய்யலாம். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், ஹனி ஆட் பண்ணாலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நல்ல பியோர் ஹனி, அவங்களுக்கு எதுவும் அலர்ஜிஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா சில பேருக்கு சில ஹனியில் வந்து அலர்ஜிஸ் வரும், இச்சிங் சென்சேஷன் இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டி ஹனியாக பார்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாஸ்க் வந்துட்டு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணலாம்? இது வந்து வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரு நாள் போட்டால் போதும். அப்படி ரொம்பவே வேணும், கொஞ்சம் ஏஜ் ஆகிறாங்க அப்படின்றவங்களுக்கு வாரத்தில் 2 நாள். பட் யங் பீப்புள் வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணாலே போதும். இந்த கொஸ்டின் நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கேட்டுருவேன். இதை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுமா? ஸ்டோர் பண்ணால் 2 நாள் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், ஏதாவது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன் தான் இது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணும். அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னும் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன், பழசெல்லாம் போடுறாங்க அப்படின்னு. ஸோ அதனால நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் இன்றைக்கி நாளைக்கு, அவ்வளோதான். ஏன்னா பப்பாளி இருக்குது, கெட்டு போயிட. ஆமாம், ஒரு மாதிரி ரான்சிடாக ஆகிடும். அதுவும் நம்ம ஊரில் இருக்கிற வெயிலில் ஃப்ரிட்ஜில் கூட அது எதுவுமே தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து 1 day 2 days மேக்ஸிமம். ஸோ இது அப்போவே செஞ்சு அப்போவே போட்டால் பெட்டர். ஆமாம், ஆல்வேஸ். ஆமாம். ஓகே மேம், ஐ திங்க் நீங்கள் ரொம்பவே அழகாக எனக்கு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேரோட டவுட் இந்த கொலாஜன்னா என்ன நிறைய பேர் கேட்பாங்க. அது வந்து ஃபுட்டில் இருக்குது, நம்ம பாடியில் இருக்குது. ஸோ நம்ம பாடியில் அது வந்து இன்னும் நல்லா மேம்பட்டால் அது வந்து நம்ம ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேருக்கும் அப்படி தான், ஹேருக்கும் கொலாஜன் ரொம்ப தேவை, பாடிக்குள்ள ஸ்கின்னுக்கும் ரொம்ப தேவை. அதனால எல்லாத்துக்கும் கொலாஜன் தேவையாக இருக்கிறதுனால உள்ளே சாப்பிடுங்க, கூடவே வெளியிலையும் போடுங்க, அதனாலும் போட்டுக்கோங்க. சூப்பர் மேம். இனிமேல் கொலாஜன் மாஸ்க் தேடிலாம் யாருமே அலைய தேவையே இல்லை. இந்த மாதிரி பப்பாளி பழம் வீட்டில் இருந்தால் நீங்கள் குயிக்காக இவ்வளோ சூப்பரான ஒரு மாஸ்க் நீங்களே ரெடி பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக எங்களுக்கு ஒரு கொலாஜன் மாஸ்க் இன்னைக்கு ரெடி பண்ணி காமிச்சிங்க. தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ ஸோ மச். ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.